இன்னும் 2 நாள்களில் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அவ்விழாவை தனக்கென உரித்தான பாணியில் வரவேற்கும் முயற்சியில் ஓவிய கலைஞர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார். புனித நதிகளான கங்கை, காவிரியில் இருந்து நீரை பயன்படுத்தி அதனுடன் வெள்ளி உட்பட இதர வகை சாயங்களை கலந்து ராஜாதா ஸ்கந்தா எனும் முருக கடவுளின் அழகுரு ஓவியத்தை வரைந்துள்ளார் ஓவிய கலைஞர் என் நரேஷ் பாபு. தமது இம்முயற்சி வெறும் ஓவியமாக மட்டுமல்லாமல் நம்பிக்கை, பக்தி மற்றும் தமிழ் பண்பாட்டை ஒன்றிணைக்கும் ஓர் ஆன்மீக முயற்சி என்றும் நரேஷ் பாபு விவரித்தார். அதனாலேயே நேர்மறை ஆற்றலை அதிகம் ஈர்க்கும் வெள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த ஓவியத்தை உருவாக்கியதாக அவர் கூறினார். இவர் ஒரு சில்வர் மெத்தலிக் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு, பிகாஸ் லைக் சில்வர் வந்துட்டு நம்மளோட ஹெரிட்டேஜோட கலந்த ஒரு விஷயம். அந்த ட்ரெடிஷ்னல், அந்த பியூரிட்டி, அந்த டிவோஷன் எல்லாம் கலந்ததோட. ஸோ சரி, ஓகே, இவரை நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்காக க்ரியேட் பண்ணி பார்ப்போம், வர்ற தைப்பூசத்துக்குள்ளே இதை முடிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு ஆர்ட் ஒர்க். அது மட்டுமின்றி தமிழ் கடவுள் கந்தனின் தந்தையான சிவபெருமானின் அனுக்கிரகமும் தாம் முன்னெடுத்த முயற்சிக்கு கிட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரின் ஓர் அடையாளமாக கருதப்படும் கங்கை நதியிலிருந்து நீரை கொணர்ந்து அதனையும் தமது ஓவியத்தில் கலந்துள்ளார் நரேஷ் பாபு. எப்படி முருகனோட அதை இன்டெகிரேட் பண்ணுறது, எப்படி இன்னும் இவரை வந்துட்டு டு பிரிங் த கனெக்ஷன் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் இந்த கங்கா வாட்டர் ஆக்சுவலி, அதாவது முருகன் பெருமாளோட தகப்பன் லார்ட் சிவாவோட டச் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கங்கா ரிவர்லேருந்து கொண்டு வந்து, பட் தென் ஸ்டில் நம்ம சவுத் இண்டியன் டச்சும் இருக்கணுமே, முருகன் ஆச்சே, அதனால வந்துட்டு காவேரியிலேருந்தும் தண்ணி கொண்டு வந்துட்டு இந்த 2 தண்ணி தான் மெயின் மீடியாவாக யூஸ் பண்ணி இவர் ஆக்சுவலி ட்ரா பண்ணது. இந்த ஓவியம் முருகனாக மட்டுமல்லாமல் சிவனின் திருவுருவமாகவும் தெரிவதாக அதனை பார்த்தவர்கள் கூறியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இது ஒரு கலைப்படைப்பாக இல்லாமல் ஒரு கலாச்சார கலையாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதாக கடந்த 6 ஆண்டுகளாக ஓவியத் துறையில் ஈடுபட்டு வரும் நரேஷ் தெரிவித்தார்.